மாப்பிள்ள? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது உங்க மனசுல ஏதோ வேதனை இருக்குன்னு. பரவாயில்ல மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கவலைகளை மனசுல வச்சுக்கிட்டு புழுங்கறத விட வெளியில சொல்றது நல்லது இல்லையா? இதனால பிரச்சனைகள் தீர்றதோ இல்லையோ, மனபாரம் குறையும் இல்லையா? இன்னைக்கு ரஞ்சனியோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பாஸ்கரோட முதல் மனைவியோட கையெழுத்து இருந்தா தான் இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு. ஆனா கடைசியில் அந்த பொண்ணு அபியே அங்க வந்துருச்சு. எதுவுமே பேசாம கையெழுத்து போட்டு போயிடுச்சத்தே. என் மனசு கேட்கலத்தே. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. போய் அபிட்ட கேட்டேன். என்ன கேட்டீங்க மாப்பிள்ள? அபி, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. எல்லார்ட்டையும் பாசத்தை காட்டுற. மாமனார் அப்பான்னு கூப்பிடுற. இவ்வளவு நல்ல பொண்ணான உங்ககிட்ட அப்படி என்ன பிரச்சனை கண்டாவ? இப்படி நல்ல பண்புகள் இருந்தும் எதுக்காகவும் திருமண வாழ்க்கை இப்படி டைவோர்ஸ் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டேன். நீங்க கேட்ட அதே கேள்வி எனக்கும் தோணுச்சு மாப்பிள்ள. அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லிச்சு? இப்ப என் மனசுக்குள்ள நிரம்பி இருக்கிற வேதனைக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் தான் காரணமத்த. அந்த பொண்ணு அப்படி என்ன சொல்லிச்சு மாப்பிள்ள? அத்தை, அந்த பொண்ணோட சின்ன வயசுலயே அவங்க அப்பா அவங்கள அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட அம்மா தான் ரொம்ப சமப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தி அவங்கள ஆளாக்கி இருக்காங்க. அத்தை, அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் அப்பாங்கிற உறவை அறியாம வளர்ந்தவ. அப்பாங்கிற ஒரு துணை இல்லாம என் கல்யாணத்தை நானே தேர்வு பண்ணி அது இப்படி தோல்வியில முடிஞ்சிருச்சு. என்னோட தங்கச்சிங்க வாழ்க்கைய நல்லா அமையலன்னு சொல்லி கண்ணீர் விட்டாத்தே. அத்தை, அபி சொன்னது, வருத்தப்பட்டது எல்லாம் அவ வாழ்க்கைய பத்தி தான். ஆனா எனக்கு யாரோ என்ன சாபம் விடுற மாதிரி இருந்துச்சு. அபி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மேல கத்தி வீசுற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல நான் நான் என் மனசு ஒரு நிலையிலேயே இல்லத்த. ஒருவேளை ஐயோ. என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கத்த. நானும் இந்த மாதிரி தான் என் குடும்பத்தை அம்போடு விட்டுட்டு வந்தேன். என்னோட அந்த குடும்பமும் அபியோட குடும்பம் அனுபவிக்கிற மாதிரி கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்தா அதுங்களும் வளர்ந்த ஆளாகி தகப்பனோட வழிகாட்டுதல் இல்லாம இந்த மாதிரி தட்டு தடுமாறி எங்கேயாவது அலைவாங்களோட பயமா இருக்கத்த. பயமா இருக்கு அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. அபி இன்னொன்னு சொல்லிச்சு, அப்பா இல்லாத கொடுமை எப்படிப்பட்டதுன்னு அனுபவிச்சா தான் தெரியும். என்னால சின்ன வயசுல பசிய தாங்க முடிஞ்சிச்சு, வரவை ஏத்துக்க முடிஞ்சிச்சு. ஆனா உன் அப்பா யாரு, உன் அப்பா எங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விய மட்டும் தாங்கவே முடியல. அப்படின்னு கண் கலங்கி அழுது அபி சொன்னதை கேட்டு நான் உடைஞ்சு போயிட்டேன். என் குழந்தைக்கு கூட இதே வேதனையை தாங்கிக்கிட்டு தானே இருக்கும். அது எவ்வளவு பெரிய கொடுமை. இதனால எனக்கு மன்னிப்பே கிடையாது.
மாப்பிள்ள, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. உடம்பெல்லாம் பதட்டம் கூடி போச்சத்தை. தங்களை வளர்க்க அம்மா பட்ட கஷ்டங்களை அபி சொல்ல சொல்ல என் உடம்பெல்லாம் பதறிச்சத்தை. எனக்கு என் குடும்பம் எப்படி இருக்கோ, எங்க இருக்கோ, என்ன ஆச்சோ அப்படின்னு மனசெல்லாம் ஒரு வேதனை பரவி என்ன நோவடிக்கிறத. அபி சொன்னதை கேட்டு என்னாலேயே அதை தாங்கிக்க முடியலையே. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு என் குடும்பம் என்ன பாடுபட்டு இருக்கோம், என்ன பாடுபட்டு இருக்கோம். என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ மாப்பிள்ள, என்ன இது? இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா எப்படி? நீங்க என்ன சின்ன பிள்ளையா? அத்தை, என் மனசு படுற வேதனைய அடக்க முடியல அத்தை. உங்க பொண்ணுகிட்ட நான் என் முதல் குடும்பத்தை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவன்னா அவங்க அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ, எங்க இருக்காங்களோ, என் மனசு துடிக்குது அத்தை. நான் யாருக்கு நல்லவன், நான் யாருக்கு பண்ணது துரோகம், எனக்கு எதுவுமே புரியல அத்தை, எதுவுமே புரியல. மாப்பிள்ள, நீங்க விவரமான ஆளு. பழசெல்லாம் நினைச்சு கண்ணீர் விடுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. கடவுளை வேண்டிக்கங்க, கண் கலங்காதீங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம கடவுளை நம்பணும். நீங்களும் நம்புங்க, அதுதான் மனசுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரஞ்சினியோட கல்யாண வேலையெல்லாம் அப்படியே நிக்குது. என்னமோ பொழுது போகாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காஞ்சனா, பொழுது போகாம யாரும் பேசலமா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஹோட்டல் மேனேஜர் ஸ்வீட்ஸ் ஆர்டர் எடுக்க வந்திருக்காரு, வந்து விவரத்தை சொல்லுங்க. போங்க மாப்பிள்ள, போங்க. சாந்தி, காஃபி. தேங்க்யூ மேடம். இவங்க யாரு? இல்ல, நான் அப்புறம் சொல்றேன், நீங்க மேல போ. ஓகே சார், தேங்க்யூ. எதுக்கு? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங், எவ்ரிதிங். நான் கிளம்புறேன் சார். சார் எங்க? ஏன் ரஞ்சினிய பார்க்கணும், கல்யாணத்தை நிறுத்தணும். சார் இதுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணிருக்க, நாங்க பிரிஞ்சுட்டோம். அவளுக்கு என் மேல கொஞ்சம் கோபம், அவ்வளவுதான். அதுக்காக அவன் ஏன் மனைவி இல்லைடுமா? யாரு சார் அந்த பாஸ்கர்? எங்க இருந்த வந்தான்? ஏன் பொண்டாட்டிய அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா? தேவைப்பட்ட அவனை கொன்னுடுவேன். ஒரு கலைஞனை கொலகாரனை மாத்தின பாவம் அவனதான் போய் சேரும். உபேந்திரா, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. எது தப்பு? ஏன் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போறதா? இதோ பாருங்க மிஸ்டர் உபேந்திரா, நேத்து வரைக்கும் ரஞ்சனி உங்க பொண்டாட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பாஸ்கருக்கு அவங்களுக்கும் பதிவு திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அவங்க பாஸ்கரோட மனைவி தானே? நோ, ரஞ்சினி எப்படி பாஸ்கரோட மனைவி ஆக முடியும்? அந்த பாஸ்கரை நான் கொன்னுடுவேன். இதோ பாருங்க மிஸ்டர் உபேந்திரா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா?
எது தப்பு? அப்ப நான் ஒண்ணு செய்யறேன். நேரா போய் நானும் ரஞ்சினி ஒன்னா இருக்கிற போட்டோவை காமிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இதோ பாருங்க, பாஸ்கருக்கு ஏற்கனவே ரஞ்சனி கல்யாணமாகி விவகாரத்தானு நல்லா தெரியும். இப்ப நீங்க போய் இந்த போட்டோ காமிக்கிறதால என்ன ஆயிட போகுது? அவங்க கல்யாணம் நிக்க போகுதா? இந்த போட்டோ சாதாரண போட்டோ கிடையாது. இத பாருங்க. நானும் ரஞ்சினியும் அந்தரங்கமா இருக்கும் போது நானே எடுத்த போட்டோ. ஏங்க நீங்க என்ன பைத்தியமா? நீங்களே உங்க பொண்டாட்டி போய் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். இதா பார், இந்த நிலைமையில ரஞ்சினி போட்டோவை பார்த்துட்டு பாஸ்கர் கல்யாணம் பண்ணிப்பானா? சொல்லு. வர்ற. ப்ளீஸ் உபேந்திரா, சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நீங்க பண்றது பெரிய பாவம். அது ரஞ்சினியை மட்டும் பாதிக்காது. பேசி தீர்த்துக்கலாம், சொல்றதை கேளுங்க. யோ, நீ யாரியா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஆமா, சம்பந்தம் இருக்கு. உங்க ரஞ்சினியை கட்டிக்க போற பாஸ்கர் இருக்காரு, அவருடைய முதல் மனைவி பேரு அபி. நான் அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர். இது எங்களோட ஆபீஸ் தான். பாஸ்கர் அபி 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. இப்ப ரஞ்சனி பாஸ்கரை கட்டிக்க போறாங்க. இந்த நேரத்துல ஓஹோ, மேட்டர் அப்படி போகுதா? ஏயா, பாஸ்கர் அபியும் பிரிஞ்சுட்டாங்கல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு வந்து வக்காலத்து வாங்குற? இதை பாருங்க உபேந்திரா, ரஞ்சனி உங்க கூட சேர்ந்து வாழ தயார்னா நீங்க அவங்கள தாராளமா அழைச்சிட்டு போலாம். ஆனா அவங்க வரல, நான் பாஸ்கர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னா அந்த பாஸ்கரை கொல்லுடுவேன். உங்க ரஞ்சனி எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஏன் பாஸ்கரை கொல்லணும்? நான் ரஞ்சினி ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன். அந்த பாஸ்கரை கொன்னுடுவேன். யோ, உனக்கும் பாஸ்கருக்கு அப்படியே என்ன சம்பந்தம்? என்னதான் பிரிஞ்சிட்டாலும் பாஸ்கர் எங்க அபியோட புருஷன். இதோ பார், அனாவசியமா என் விஷயத்துல குறுக்கிடாத. இதை பாருங்க, சொல்றத கேளுங்க. போயா ப்ளீஸ், சொல்றத கேளுங்க. ஏய், இப்படியா? கேளு. ஏய், இப்படியா? ஏய். எங்க என்னாச்சு அவருக்கு? ஒன்றும் இல்லை சாந்தி, பதட்டப்படாதீங்க. ரொம்ப டயர்டா இருக்கான், உடம்பு சரியில்லை. அவன் இங்கேயே இருக்கட்டும், வெளில போனா பிரச்சனை ஆயிடும். அதான் உள்ள பூட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எங்க என்ன இதெல்லாம் என்ன நடக்குதுங்க? இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் அப்புறம் வந்து டீட்டெயிலாக சொல்றேன், புரியுதா? கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. இப்ப எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன், ஜாஸ்தி பேசாதீங்க, சொல்றத செய்யுங்க. எனக்கு குழந்தை இல்ல, அதனால என் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நான் இந்த ரீசன் டிக் பண்ணி கையெழுத்து போடுறேன். ஓகே, அது கரெக்டா இருக்கும். அபி, என்ன சித்தி?
என்னாச்சு? என்னாச்சு? இல்ல, காலையில நீ ஆபீஸ்க்கு போனியே, அங்கேயும் வந்து கையெழுத்து போட கூப்பிட்டாங்களா? சித்தி, நான் இங்கேருந்து நேராக கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போனேன். நான் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். என்னக்கா, என்ன நீ தொடர்ந்து பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்காக போய் கையெழுத்து போட்ட? ஏக்கா, அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா உனக்கு? நீ ஒருத்தி போதும் அவங்க ஆட்டம் போடுறதுக்கு. எதுக்கு ஆனந்தி உனக்கு இவ்வளவு கோவம்? நான் கையெழுத்து போட்டதுனால எந்த மாற்றமும் நடக்கல. எல்லாமே எப்பவும் போலதான் இருக்க போகுது. எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்ட? இது பாரு ஆனந்தி, இப்ப நான் கையெழுத்து போடலனா என்ன ஆகும்? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? நான் தான் பிரிஞ்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? அக்கா, அட்லீஸ்ட் நீ கையெழுத்து போடாட்டி அவங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டல. எதுக்கு அந்த பயம்? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பிடிக்காத, நான் வெறுத்து ஒதுக்கி விலக நினைக்கிறேன் ஒரு உறவுல இருந்து என்ன நான் துண்டிச்சுக்க விரும்புறேன். இந்த கையெழுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளவுதான்.